கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் செவ்வாய் கிரகம் அதனுடைய பயிற்சியை தான் சொல்ல போகிறோம். செவ்வாய் கிரகமானது பொதுவாக 1.5 மாதங்கள் ஒரு ராசியில் இருக்கும். கிட்டத்தட்ட அது 48 நாட்கள் சொல்லப்படுது. அது கொஞ்சம் குறையலாம் கூடலாம், அப்படி தான் வந்துகிட்டு இருக்குது. இப்போ செவ்வாய் பயிற்சியும் ரொம்ப விசேஷமாக கவனிக்கக்கூடிய அம்சமாக இருக்குது. ஏன்னா இப்போ நாட்டில் வந்து போர் முழுது சண்டை சச்சரவு வருது. இதெல்லாமே அதுக்கு காரணமான ஒரு செவ்வாய் தான். போலீஸ், ராணுவம், இதுக்கெல்லாமே அவர் தான் காரணமாக, பூமிகாரகன் இப்படிலாம் சொல்கிறோம். இப்போ இந்த செவ்வாய் பயிற்சியால் என்னென்ன பலன்கள் நடக்க போகுது, பொதுவாக என்ன நடக்க போகுது, அதுக்கப்புறம் 12 ராசிகளுக்கு என்ன பலன், அதுதான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ என்னுடைய குருநாதனை வணங்குகிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மதன மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். இப்போது செவ்வாய் கிரகம் வந்து சனி கிரகத்தோட சேர்ந்திருந்தது இது நாள் வரைக்கும். இது ரொம்ப விசேஷமாக எல்லாருமே பார்க்கப்பட்டது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே. அந்த பயம் இப்போ போயிடுச்சு, ஓரளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா ஒரு பெருசாக ஒன்றும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, நமக்கு இல்லை. வெளிநாட்டுகளெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது. இப்போ போர் மூலம் அபாயம் வந்திருக்கு, அதுவும் வாஸ்தவமான உண்மை தான். இப்போ வந்து இஸ்ரேல் ஈரான் வந்து போர் தொடங்கிடுச்சு. இப்போது 3ஆம் உலகப் போர் வருமா அப்படின்றது வந்து கேள்விக்குறியாக இப்போ மக்களிடையே வந்து பீதி வந்திருக்கு, எழுந்திருக்கு. அந்த ஒரு பயமாகவே இப்போ மக்கள் இருந்துட்டுருக்காங்க. இருந்தாலும் இப்போ இந்த செவ்வாய் வந்து அந்த சனி கிரகத்தை விட்டு மாறுறார். அதாவது கும்பராசியில் இருந்த செவ்வாய் பகவான் மீன ராசிக்கு மாறப்போகிறார். அது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் 22/4/2024 31/5/2024, கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் வரப்போகுது. மே மாதம் 31 வரைக்கும் அந்த மீனராசியில் இருப்பார். அப்போ இந்த மீனராசியில் செவ்வாய் இருக்கும்போது என்னென்ன பலன்கள் ஏற்படும், அவர் பார்வை பெற்ற ராசிகளுக்கு உண்டான பலன்கள் என்ன, அதெல்லாம் நான் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பொதுவான பலன் பார்க்கும்போது பெரும்பாலும் சனியை விட்டு விலகிறது நல்ல விஷயந்தான். இந்த போர் மூண்டது, தகராறு, சண்டை சச்சரவு எல்லாமே வந்துக்கிட்டு இருந்தது. இப்போது அது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், கொஞ்சம் குறையும். இப்போது வந்து மீனராசிக்கு போகிறார். மீனராசி ராசியாதிபதி குரு. இப்போ குரு ஒரு வீட்டில் போகும்போது பெரிய பிரச்சனையில் கொண்டு போன மாறார். இந்த சண்டை ஆரம்பித்த போர்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அந்த போக போகிற இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். அப்போ ராகு இருக்கும்போது செவ்வாயும் ராகும் சேர்றாங்க. இதனால் வரைக்கும் செவ்வாய் சனி இருந்ததுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து இருந்தது. இப்போது ராகுவோட சேர்றார். ராகுவோட மட்டும் இல்லை, ராகுவோட தான் இருக்க போகிறார் இந்த கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்களாக. இருந்தாலும் இவர் சேரும் பொழுது சுக்கிரன், புதன், இந்த 2 கிரகங்களுமே அங்கே இருக்காங்க. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது சுக்கிரன், செவ்வாய், புதன், ராகு 4 கிரகங்கள் இருக்கிறது இந்த மீனராசியில். அப்போ மீனராசியில் 4 கிரகம் போது சுக்கிரன் வந்து அங்கே உச்சம் பெற்று விளங்குகிறார். அது இல்லாமல் செவ்வாய் வந்து குருவுக்கு நட்பு வீடு தான். ராகு மட்டும்தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும். ராகு கூட பரவாயில்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதன் அங்கே வந்து நீசமாகிறார். குருவுக்கும் புதனுக்கும் ஆகாது. அப்போது ஒரு கிரகம் வந்து உச்சம் பெறுது, ஒரு கிரகம் நீசம் பெறுது. அப்போ நீசபங்க ராஜயோகம் அங்கே ஏற்படுது. இது வந்து பெரிய விஷயம் தான், ஒரு விபரீத யோகத்தை கொடுக்கும். அப்படி என்ன விபரீத யோகம்னு கேட்டிங்கனாக்கா, பெண்கள் கை ஓங்கி இருக்கும். இந்த பயிற்சிக்கு அப்புறம், செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் பெண்கள் கை ஓங்கி இருக்கும். அது அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, சமூகத்தில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நாட்டில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் பெண்கள் கை ஓங்கி இருக்க போகுது. அரசியலில் பெண்களுடைய பங்கு அதிகமாக இருக்க போகுது. நிறைய வாகனங்கள், சுக்கிரன் உச்சமாக இருக்கார் இல்லையா, அதனால் வாகனங்கள் வந்து நிறைய பெருகும். அது மூலிமா நிறைய விபத்துகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் வந்து அடிதடி, இந்த காயங்கள், இதுக்கெல்லாம் காரணமாக வர்றாரு. அவர் அந்த இடத்துல போய் இருக்கும்போது விபத்து மூலியமாக பெரிய இழப்பு வராது, சிறு அடிக்கடி விபத்துகள் ஏற்படுறது. இது வந்து மக்களுக்கு மட்டும் இல்லை, அந்த வாகனங்களும் சேதமாகும். இது இல்லாமல் புதன் வந்து சேர்ந்திருக்கனால செவ்வாயோட கல்வி மேன்மைப்படும். கல்வி மேன்மட்டும் இல்லை, அறிவு. அதாவது இதனால் வரைக்கும் யோசிக்காமல் இருப்பாங்க, இப்போ யோசிப்பாங்க. யார் யோசிப்பாங்க? நம்ம நாட்டை நிர்வகிக்கிறவங்க. அவங்க யோசித்து மக்களுக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இந்த மாதிரி செய்யலாமே, அந்த மாதிரி செய்யலாமே அப்படின்ற ஒரு யோசனை வரும் இந்த செவ்வாயும் புதனும் சேர்ந்துக்கும் போது. இது இல்லாமல் செவ்வாய் ராகு சேர்ந்துக்கும் போது தான் சொன்னேன், போக்குவரத்து பிரச்சனைகள் வரும், விபத்து, வாகனங்கள். ஏன்னா சுக்கிரன் வந்து வாகனக்காரங்களாக இருந்தாலும் ராகு வந்து போக்குவரத்து கிரகம். அந்த மூவ் பண்ணுறது வந்து ராகு தான். அதனால் இது மாதிரி நடக்கக்கூடிய அம்சங்கள் இப்போ இருக்குது. செவ்வாய் வந்து அங்கே இருந்துட்டு கேது வேறு பார்க்க போகிறார். கேது பார்க்கும்போது செவ்வாய்க்கும் கேதுக்கும் வந்து ஒருமித்த விஷயங்கள் தான் நடக்க போகுது. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போது ராகுக்கு வந்து கிழமை இல்லை, அது வந்து சனிக்கிழமையே அவருக்கு ராகு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த செவ்வாயாகப்பட்டவர் ராகுவோடு இருந்து கேதுவை பார்க்குறார். அப்போது கேதுக்கும் ராகுக்கும் சேர்ந்திருந்தாலும், கேதுவும் ராகும் பார்த்தாலும் கொஞ்சம் அவ்வளோ சரியாக இருக்காது. அப்போது ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். அவங்க வந்து நல்லவங்களாக இருந்தால் பெயர் காப்பாற்றப்படும்,
சில கெட்ட பழக்கவழக்கங்கள் இல்லை அவங்க நேரங்காலம் செல்லாமல் இருந்து அதில் ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்கொள்வார்கள், தண்டனை பெறுவார்கள். இதெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கு நடக்க போகுது. அதையும் கொஞ்சம் உஷாராக இருந்து எல்லாம் பார்த்துக்கணும். நீதி, நேர்மை, சத்தியம், வாக்கு தவறாமை, நல்ல பண்புகளை கொண்டு வந்தாக்கா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு வராது, குறைவாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ இந்த பயிற்சியில் நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு நான் அடுத்ததாக 12 ராசிகளுக்கு உண்டான பலனை இப்போ நான் சொல்ல போகிறேன். அன்பு நேயர்களே, மீனராசிக்காரங்களுக்கு தான் இப்போது செவ்வாய் பயிற்சி பலனை நான் சொல்ல போகிறேன். இப்போ உங்கள் ராசிக்கே தான் செவ்வாய் வரப்போகிறார். இது நாள் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல கும்பராசியில் இருந்தார். இப்போது உங்கள் ராசிக்கு வந்துட்டார். உங்கள் ராசியில் ஏற்கனவே ராகு பகவான் இருந்தார். இப்போ கூட சுக்கிரன், புதன், இந்த செவ்வாய் வரும்போது சுக்கிரன், புதன் இருக்காங்க. ஸோ 4 கிரகங்கள் உங்கள் ராசியிலே உட்காந்துருக்கு. குருவும் வந்து 2ஆம் இடத்துலேருந்து நல்லதாக தான் செஞ்சுட்டுருக்கார். பொதுவாக மீனராசிக்காரனுக்கு இப்போ நல்லதாக இருந்துட்டுருக்கு. இது இல்லாமல் செவ்வாய் வந்துட்டனால என்ன ஆகுமோ ஏதாவது ஒன்று பயப்படாதீங்க, கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த ராசியிலே செவ்வாய் வந்து உட்காந்துட்டனால, செவ்வாய் இருக்கும்போது அந்த புதனும் கூட இருக்கார். இந்த காலகட்டத்தில் சுக்கிரன், ராகு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் புதன் கூட இருக்கிறனால புதன் வந்து ஒத்து போகக்கூடிய கிரகம்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே எல்லா கிரகத்தோடையும் ஒத்து போகக்கூடிய ஒரே கிரகம் புதன் தான். ஸோ அதனால் வந்து இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். ஆரம்பத்தில் செவ்வாய் மாறும்போது அங்கே தான் இருக்காங்க, மற்ற 3 கிரகங்கள் இருக்காங்க. அப்போது அதை வச்சு பார்க்கும்போது உங்கள் ராசியிலே வந்த செவ்வாய் அமர்னால உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சோம்பலாக இருந்தவர்கள் சுறுசுறுப்பாக ஆகுவீர்கள். எல்லாத்துலேயும் ஒரு பரபரப்பாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. டக்குன்னு அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, இப்படி தான் நினைப்பீங்க. வெட்டு ஒன்று துண்டு 2 பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு இடத்துக்கு ஒரு வேலையை போனீங்கன்னா இன்னொரு வேலையை முடிச்சுட்டு வந்துடுவீங்க. இப்படி உள்ள காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. ஒன்றுக்கு 2 வேலையை முடிச்சிருவீங்க. இது மாதிரிலாம் உண்டான அந்த செவ்வாய் வந்து அந்த ராசியில் உட்கார்ந்த உடனே உங்களை வந்து சீண்டி விடுவார். உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பாக ஆக்கி விட்டுருவார். ஏன்னா குருவோட நட்பு வீடு தான் அவருக்கு, செவ்வாய்க்கு. அதனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் மீனராசியில் உட்காந்தாருன்னா அவர் 4, 7, 8 பார்க்குறார். அப்போ 4ஆம் இடத்தை பார்க்கும்போது அசையாத சொத்துக்கள் மூலிமா லாபம் கிடைக்கும். வீடு கட்டியிருப்பீங்க, அது வந்து இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த வீடை விற்கலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இது நாள் வரைக்கும் நல்ல விலைக்கு போகாமல் இருக்கும். நான் சொல்கிறேன்ப்பா, எல்லார்ட்டையும் சொல்லி நேரம் வர போகிறேன், அடிமாட்டு விலைக்கு கேட்குறான்ப்பா, இப்படி தான் சொல்லிட்டு வருத்தப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த விட நல்ல விலைக்கு போகும். பூமி வாங்கி போட்டிருப்பீங்க, அதை விற்கணும்னு நினச்சிருப்பீங்க. அது ஒரு சுபகாரியம் பண்ணுறதுக்கு. பொதுவாகவே வீடு கட்ட, கல்யாணம் பண்ண, மருத்துவத்துக்கு, படிப்புக்கு, இது மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒரு சொத்தை விற்பாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். அப்போது அந்த காலகட்டத்தில், இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த பூமி லாபம்னு சொல்லப்படுது. அப்போ பூமி வந்து நீங்கள் வாங்கி போட்டிருந்த இடம் நல்ல நிலைமைக்கு விற்கும். அந்த இடத்துல ஏதாவது ஒன்று வந்து நிற்கும், ஒரு லேண்ட்மார்க் ஆகிடும். ஒரு அரசாங்கத்து மூலிமா ஒரு பெரிய நிறுவனம் அங்கே கட்டுற மாதிரி வரும், ஒரு கம்பெனி கட்ட வருவாங்க. இது மாதிரி இவ்வளோ நாள் இல்லாமல் இருக்கும், இப்போ வந்துடும். அது கேள்விப்பட்டாலே போதும், இடம் கூடிடும். உதாரணத்துக்கு இப்போ சொல்லணும்னா, இப்போது அரசாங்கத்து மூலிமா பஸ் ஸ்டாண்ட், பெரிய பஸ் ஸ்டாண்ட் பண்ணாங்க. அப்போது அது பக்கத்தில் உள்ள இடம்லாம் நல்ல விலைக்கு விற்க ஆரம்பிச்சு. அது மாதிரி தான். அப்போது அது மாதிரி உள்ள நேரம் இப்போ இருக்கிறனால உங்களுக்கு பூமி லாபம் உண்டு. வீடு கட்டியிருந்தீங்கன்னா அது மூலம் லாபம் கிடைக்கும். இது இல்லாமல் பூர்வீக சொத்தால் லாபமும் அடைவீர்கள். பூர்வீக சொத்துனா தாத்தா சொத்து, பாட்டி சொத்து, அப்பா அம்மா சொத்து, இவங்களாம் இருக்கும். அது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துருக்கும், இவ்வளோ இருந்திருக்கும். அது வந்து அதுக்குண்டான முயற்சியில் இறங்குவீங்க. நீங்கள் இறங்குவீங்க. இல்லைனாக்கா பொதுவாக பங்காளிகள் தானே சொத்து பிரிப்பாங்க, அவங்களாம் வந்து சேருவாங்க, பேசுவாங்க. வராதவங்களாம் வந்து சேருவாங்க. வெளிநாட்டில் இருந்திருப்பாங்க, எப்படா வர போகிறான்னு தெரியலையே, வந்தால் தானே நம்மளுக்கு பிரச்சனை முடியும்னு சொல்லி கோயிலில் போய் சாமி கும்பிட்டுருப்பீங்க, அழுதுருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. திடீர்னு ஏதோ ஒரு விஷயமாக வருவாங்க, தாய்நாட்டுக்கு வந்துடுவாங்க. சரி, வந்தப்பா அதை பண்ணிட்டு போயிடலாமா, இப்படியே சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி தான் இப்போ உள்ள காலகட்டம் நடக்க போகுது. மீனராசிக்காரங்களுக்கு தோண்டி எழுந்தவர்கள் துணிந்து எழுந்து நிற்பீர்கள். நல்ல முயற்சியில் ஜெயம் நடக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். 8ஆம் இடத்தை பார்க்கறனாலையும் அவருக்கு வந்து நல்ல லாபங்கள், உங்களுக்கு எதிர்பாராத வரவெல்லாம் கிடைக்கும். இதில் 7ஆம் இடத்தையும் அந்த மீனராசிலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்கறனால சிறு கணவன் மனைக்குள்ளே ஒரு சின்ன விஷயங்கள் நடக்கும். ஒரு வாக்குவாதம், அதை தவிர்க்கணும். கணவன் மனைக்கு மட்டும் இல்லை, பங்குதாரர்கள், பார்ட்னர்ஷிப் சொல்லுவாங்க. லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர். லைஃப் பார்ட்னர்னால் மனைவி இருந்தால் கணவனுக்கு, கணவன் தான் மனைவி. பிஸ்னஸ் பார்ட்னர்னால் நம்ம கூட சேர்த்துக்கிட்டு அவங்கள பங்குதாராக சேர்த்து தொழிலோ வியாபாரம் பண்ணுவோம், அதில் லாபம் கொடுக்குறது, சரிசமமாக லாபம் கொடுக்குறது தான் பார்ட்னர்ஷிப் சொல்லுவோம். இந்த 2 வகையில் மட்டும்தான் கொஞ்சம் சிறு சலசலப்புகள் ஏற்படும். ஒரு பிரச்சனை வரும், வாக்குவாதம் முற்றும், பிரிவு வரும். அதெல்லாம் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்து அதை தடுத்துடணும். இப்போ இந்த மாதிரி வரப்போன்னு தெரியும் போது
அது நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டதால அது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்காது, தள்ளி போகும். அந்த முயற்சியில் இறங்காமல் கொஞ்ச நாள் அவங்ககிட்ட பேசாமல் இருங்க, சைக்கிளில் பண்ணுங்கள், இல்லைனாக்கா ஃபோனில் பேசுங்க. இது நிறைய விஷயங்கள் நேரில் பேசுகிறத விட ஃபோனில் பேசுகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரிலாம் பண்ணலாம். நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை தீரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் மீனராசியாக இருக்கிறனால உங்கள் ராசியாதிபதி குரு தான். அப்போ குருவுக்கு உண்டானது அந்த பரிகார ஸ்தலங்கள் பார்க்க குரு தட்சிணாமூர்த்தி வழிபடலாம். அந்த செவ்வாய் இருக்கிறனால செவ்வாய் அம்சம் கொண்டவர் முருகரும், குரு அம்சம் கொண்டவர் முருகர் தான். 2 பேருக்குமே முருகர் தான் அதிதேவதையாக இருக்கிறாங்க. அப்போது கண்டிப்பாக முருகர் வழிபாடு உங்களுக்கு முருகர் வழிபாடு எப்படி உயர்ந்த முருகர் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, நிறைய இடத்துல முருகர் பெருசாக கட்டிட்டு வராங்க. இப்போது இங்கே சேலம் பக்கத்தில் கூட பெரிய முருகர் இருக்கான்னு சொல்ல பாருக்குது, 148 அடி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி முருகர், உயர்ந்த முருகர், அது மாதிரி வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தாக்கா உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு குரு வழிபாடு பண்ணலாம். ஜீவ சமாதி போயிட்டு வரணும். பொதுவாக இந்த மீனராசிக்காரங்க இந்த செவ்வாய் பயிற்சியில் ஜீவ சமாதி போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பூமி வீடு எல்லாமே லாபம் கிடைக்க போகுது, சொத்து சுகத்தால் அவங்க அனுபவிக்க போகிறீங்க, எல்லாமே நடக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மீனராசிக்காரங்களுக்கு நல்லா கேட்டுங்க, எந்த கோயில் போனாலும் குளம் இருக்கும், மேக்ஸிமம் குளம் இருக்கும். அந்த குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போடணும். மேக்ஸிமம் பொறி தான் வாங்கி போடுவாங்க, அங்கேயே வைப்பாங்க கோயில் பக்கத்தில். அந்த பொறி வாங்கி போடணும். மீனராசிக்கு அங்கே அவங்களுக்கு விசேஷம். பொறி அங்கே தான் குளத்தில் தான் போடணும்னு அவசியம் இல்லை, எங்கெங்கே மீன் இருக்கோ அங்கெல்லாம் போடலாம். மீன் தொட்டியில் போடலாம், நீங்கள் வளர்க்குற மீன் தொட்டியில் போடலாம், இல்லை கோவிலில் இருக்கிற குளத்தில் மீன் இருந்தால் அதில் போடலாம், ஏரியில் மீன் இருந்தால் போடலாம். உங்கள் கண்ணுக்கு மீன் தெரியணும், தெரிஞ்சால் அங்கே போடலாம். அங்கே போட்டுட்டு வந்தாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக அது பரிகாரம் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் ஏழை எளிப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு நீர் ராசி எப்படி கடகம், விருச்சிகம், மீனம், இது 3மே நீர் ராசி தான். இப்போ நீர் ராசியை சொல்லப்படுறனால நீர் சம்மந்தப்பட்ட தான தர்மம் பண்ணலாம். நிறைய பேருக்கு தண்ணி வாங்கி கொடுக்கலாம், நீர் மோர் வாங்கி கொடுக்கலாம், அது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். உணவும் போடலாம். உணவு போட்டு பெரும்பாலும் அந்த நீர் சம்மந்தப்பட்ட இருக்கணும் அந்த தான தர்மத்தில். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த செவ்வாய் பயிற்சியால் எல்லா நாளும் போய்விட்டு வாழ போகிறீங்க. இந்த இறை வழிபாடும் பரிகாரம் பண்ணி தான தர்மம் பண்ணி இந்த செவ்வாய் பயிற்சியால் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனை மகாவாரைக்கு நான் வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மகே சண்டகஸ்தாதிமிகே தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகர் பரிமாணங்கள் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.